அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசா. இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தா நாங்கள் தொதல் கிண்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. உங்களுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஏன் அவசரப்பட்டு இதோ சொல்றேன்? அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. அரிசிமா நான் ஒரு சுண்டு அரிசிமா எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சுண்டு அரிசி மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை சுடுதண்ணி எல்லாம் கொதிக்க வச்சு ஊற்றி வச்சுக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது கரைச்சிட்டு வடிக்கிறதுக்கு. மற்றது இதோட இந்த சர்க்கரையோட 1/2 கிலோ சர்க்கரையோட இன்னும் 1/2 சுண்டு சீனி. இப்போ இந்த இதால் எடுத்துனாங்களோ அதாலேயே 1/2 சுண்டு சுகரும் போட்டுட்டு சுகரும் சீனியும் போட வேணும். இப்போ இந்த சர்க்கரை வந்து இப்போ இந்த சர்க்கரை வந்து சுடுதண்ணி விட்டுனாங்க. அப்போ இதை இருக்க வடிவா என்ன செய்கிறேன், கரைப்பேன். கரைச்சி எடுத்து போட்டு வடிப்பேன். அதோட வந்து இது வந்து இங்கே வைக்கிற தேங்காய் பால் பவுடர், தேங்காய் பால், பெட்டிப்பால், இதையும் ஒரு பெட்டி விட்டு இதுக்குள்ளே தண்ணி கலக்க வேணும். அப்போ தான் அந்த அபிஞ்சு நல்ல பதத்தில் வரும். இதை இருக்க வடிச்சதுக்கு ஊற்றுவோம். என்னென்னு சொன்னால் இதில் கல்லுகள் மண்ணுகள் கிடக்கும். வந்து இதில் இந்த சர்க்கரை கரைக்கிறதுலையே கொஞ்சம் தண்ணி நாங்கள் விடுறோம். அதனால பாலோட சேர்த்து தண்ணியை குறைவாக விட வேணும். இதை நல்லா குளுக்க வேணும். என்னன்னு சொன்னால் மேலே எல்லாம் வந்து பால் நல்லா கட்டியாக இருக்கும். அதனால இந்த குளுக்க வேணும். இப்போ இந்த மாவுக்குள்ளேயே சர்க்கரை பால் எல்லாம் போட்டுட்டு அடுப்பில் வச்சு கிண்டுறது. கிண்டுறதுலாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்றபடி கலக்கிறதெல்லாம் ஒரு கொஞ்சம் நேரம் இல்லை. தண்ணி விட்டு கலக்கி போட்டு திரும்ப ஊற்றும், பால் வரும். இதுக்கு வந்து 1/2 சுண்டு சீனி. இது கொஞ்சம் என்னது உப்பு, சால்ட். உப்பு கொஞ்சம் இந்த டேஸ்ட் நல்ல நல்ல இனிப்பு நல்ல துள்ளிப்பா தெரியறதுக்கு. துள்ளிப்பாவ எல்லாத்தையும் போட்டு நாங்கள் கலக்கி போட்டு அடுப்புல வச்சுக்கிண்டுவோம். வடிவா மாவை கட்டி ஒன்றும் இல்லாம வடிவா கலக்கி எடுப்போம். இன்னைக்கு நாங்கள் தேத்தனி எப்படி வைக்கிறோம்னு பார்ப்போம். ஹலோ, நாங்கள் இன்னைக்கு தேத்தனி எப்படி வைக்கிறோம்னு பார்ப்போம். அதுக்கு முதலாவது தண்ணியை சூடு காட்ட வேணும். எத்தனை பேருக்கு தேத்தனி வைக்கிறது? வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தேத்தனி காணுமா? இது போல தண்ணி என்னதுக்கு? தேத்தனி 3 பேருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தேத்தனி ஊத்துறேன். கீழே தண்ணி ஊற்றக்கூடாது, அறியாம தண்ணி காய்ச்சி கொதிக்க வைங்க. இது சூடாகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். தொதல் அப்படி இருக்கு. தொதல் வந்து இந்த இப்படி வந்து கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தேத்தனிக்கு 1 கப் தேயிலை. இது இன்னும் கொதிக்குது. கொதிச்ச பிறகு சுடுதண்ணியை இதுக்குள்ள ஊத்தினா தேத்தனி ரெடி. உங்களுக்கு வேணுமெண்டா சீனி போடலாம். இதனையும் சீனி மட்டும் குடிக்கிறேன். சுகர் இருக்கிறாங்க, சுகர் இருக்கிறாங்க, அவங்க குடிப்பாங்க. நீங்க தேடி ரிஸ்டிக்கா போட்டுக்காங்க, சரியா போட்டுக்காங்க. சுகர் எனக்கு தாண்டா வரும் உங்ககிட்ட இருந்தா. இது பால் காணாம வந்துட்டு இப்ப நாங்க பால் விட வேணும். கடைக்கு போய் பால் வழி வந்து விடுவோம். இது இப்ப இப்படியே விடலாம். நாங்கள் விட்டது களியா சாப்பிடலாம். ஆனா நாங்க தொதல்தானுக்கு நாங்க அப்ப தொதலாக்குன்றதுக்கு தான் பால் விட போறோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். இப்ப நாங்க வேண்டி கிடந்த விட்ட பாலை விடுறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நல்லா வர்றணும். என்ன நடந்ததுன்னு சொன்னால் சொல்றேன். நான் ஒரு சுண்டு போட்டால் கொஞ்சம் குறைவா வருமென்று சொல்லி கொஞ்சம் 1/2 சுண்டை கொஞ்சம் கூட போட்டு விட்டுட்டேன் அரிசி மாவை. அதுதான் நடந்த பிரச்சனை. அப்போ அந்த ஒரு சுண்டுக்கு ஒரு பட்டி பால் ஓகே. இப்போ நாங்கள் 1/2 சுண்டு கூட போட்டால் திரும்ப அதுக்கேற்ற மாதிரி பால் விட்டால் தானே அது அதில் தன்மைக்கு வேறும். அப்போ இதுதான் நடந்த பிரச்சனை. உண்மையாக சொல்லி போட்டேன். கிண்டிப்பாங்க எப்படி வர்றதானே இந்த பால் விட்டுட்டேன். இப்போ இருக்கா கிண்டுவாங்க போட்டு எங்கள் அக்காட்ட அடித்து கேட்டேன். நான் சொன்னவன் நல்லா வருமென்ட்டு
பால் இல்லாட்டிக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பால் இல்லாட்டிங்க நான் களியா சாப்பிட்டு இருப்பேன். இப்ப பாலெல்லாம் விட்டு இப்ப நார்மல் நிலைக்கு திரும்ப வந்துட்டேன். இனி நல்லதா வரும். இப்ப இங்க இப்பதான் அந்த எண்ணெய் சைட்ல வர்றதும் தெரியுது. அப்ப இது இனி வந்து நல்லதா வரும், பிரச்சனை இல்லை. பால் வந்து இடையில விடலாம், உங்களுக்கு சில நேரம் பிள்ளையா வந்தாலும் உங்களுக்கு காட்டி தந்துருக்குறேன். அப்படியே நாங்கள் கிண்டி கொண்டு வர இந்த எண்ணெய் வர்றது தான் இல்லவா, இந்த இப்போ எண்ணெயோடைய வச்சு கிண்ட வரும். அப்போ தான் வேறு நல்ல கருத்து ப்ரௌன் கலரில் வருவேன். இது வந்து பயறு வறுத்து எடுத்துக்கொண்டு வச்சுக்கிறேன். அதையும் இதுக்குள்ள இப்போ இந்த எண்ணெய் வர்ற டைம் இருக்குதானே, அந்த டைமில் வந்து இதையும் ஒருக்கா போட்டு வடிவா கிண்டுவா. தலைக்கு வைப்போம். தேங்காய் எண்ணெய் சுத்தமான ஏலக்காய் கடங்க ஏலக்காய் அடிச்சு வச்ச ஏலக்காய் போடுறேன். நாங்க வந்து எங்க தோட்டத்துல இருந்த ஒரு வாழை இலை பிடுங்க போறோம். ஓகே, நாங்க இப்ப வாழை இலைய வெட்டுவோம். அரைவாசியில பண்றதுக்கு ஏன் இந்த ஆபரேஷன் மட்டும் கழுவு பாதியா வட்டி. ஓ கிண்டி முடிஞ்சுதான்னு சொல்லி பாக்குறது என்ன போட்டா இப்படி விழணும். தொக்கன்னு விழுந்தா குண்டு பண்ணிட்டேன் விழுப்படாம. ஓகே, இப்போ நாங்கள் இறக்க போகிறோம். வாழையிலேயே வாட்டுங்க. வாழையிலேயே நாங்க இப்படி சூடு காட்டுவோம். எதில் சூடு காட்ட போறீங்க? அடுப்புக்கு மேலே விழுந்துடாதீங்க. ஜல்லவா நல்லா அது தண்ணி போடுறதுல தான் நாங்கள் சூடு காட்டுறோம். ஏன்னா ஓ, அதை வடிவா சூடு காட்டுங்க. அப்போ தான் என்ன தண்ணி போக்கும். நீங்கள் இது ஒரு சின்ன நாய்க்கடி, இந்த பெருசாக்கடா கடி. வாழை இலையில போட்டா கை சுடாதுன்று தான் இது செய்யறது. இருந்தாலும் சுடுவதுதான். தொழிலெல்லாம் அரைவாசி முடிஞ்சதை வெட்டி சாப்பிட்டு இப்போ நான் வெட்டி சாப்பிட போறேன். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நன்றி.